வேலைவாய்ப்பு அலுவலர். ஸோ வந்து சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம டிடிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு அவங்களோட மெயின் நோக்கம் எல்லா டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்ஸ்க்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். என் பேர் ஹாஜி அலி. இன்றைக்கி வந்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறை வேலைவாய்ப்பு சேர்ந்து மெடிசனுக்கு பயிற்சிக்காக நேர்முக தேர்வு எடுத்தாங்க. அதில் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம். நிறைய மாவட்டத்தில் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்து யார் யாரெல்லாம் அதில் தேர்வாகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் இந்த மாதிரி வேலை கொடுத்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இதற்காக தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நிச்சயமாக இதில் நாங்கள் வந்து நல்லபடியாக தேர்வாகி வேலை செய்வோம். நன்றி. திறனாளிகள் அலுவலகமும் வேலைவாய்ப்பும் அலுவலகமும் சேர்ந்து டெலிமெடிசன் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிக்கான நேர்காணல் நடத்தியிருக்காங்க. அதில் நாங்கள் நல்ல முறையாக செலக்ட் ஆகி பயிற்சி பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தினதற்காக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மென்மேலும் இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐயாவை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு தடவை ஐயா முதல்வர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவசங்கர். நான் வந்து எம்ஏ எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா வந்து ஒரு நல்ல ஒரு செயல்பாடு வந்து எடுத்திருக்கிறாங்க. அவங்களோட இணைஞ்சி நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகமும் நம்ம வேலைவாய்ப்பு அலுவலகமும் இணைந்து எப்படியாவது இவர்களுக்கு நம்ம ஒரு வேலையை கொடுக்கணும், இவங்களை நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற்றணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த டெலிமெடிசன் அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங் இன்றைக்கி நாங்கள் வந்து வந்தோம். அதுக்கு வந்து எங்களை வந்து ட்ரைனிங்காக ஒரு இன்டர்வியூ, ஒரு நேர்முகம் வந்து நடத்தியிருக்காங்க. அதை நாங்கள் எல்லாருமே செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அதாவது பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் நினைக்கிறது என்னன்னா, ஒரு ட்ரைனிங் கொடுத்து வேலை கொடுத்தா எல்லாரும் நிச்சயமாக அதை வந்து சிறப்பாக செய்வோம், நம்ம நாட்டை முன்னேற்றுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நேம் கணேஷ்குமார். இன்றைக்கி நம்மளோட திருச்சிராப்பள்ளி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகமும் திருச்சிராப்பள்ளி வேலைவாய்ப்பு அலுவலகமும் இணைந்து டெலிமெடிசன் பற்றிய பயிற்சிக்கான நேர்முக தேர்வு நடத்தினாங்க. இது மூலியமாக எங்களுக்கு தன்னம்பிக்கையும் இதில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற வருத்தம் இல்லாமல் இருக்கும். மேலும் நாங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறனால எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதுக்கு இது எங்களுக்கு ரொம்ப உத்தியோகமாக இருக்கும். இதுக்கு அரேஞ்ச் பண்ண மேலும் இதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்த தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்துக்கும் மேலும் வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கும் எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.